எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா தி டோர். ஜெய்தேவ் இயக்கத்தில் பாவனா, ஜெயபிரகாஷ், கணேஷ், வெங்கட்ராம், ஸ்ரீரஞ்சினி, நந்தகுமார், கிரிஷ், பாண்டிரவி, சங்கீதா மற்றும் பலர் நடித்து மார்ச் 28 வெளியாகும் படம் தி டோர். இசை வருண் உன்னி, ஒளிப்பதிவு கௌதம், படத்தொகுப்பு அதுல் விஜய். கதை: படத்தின் ஆரம்பத்திலேயே பாவனாவின் தந்தை மர்மமான முறையில் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தில் ஆர்க்கிடெக்ட் பணியில் இருந்து விலக முடிவெடுக்கிறார் பாவனா. நிறுவனத்தின் ஓனரான ஜெயபிரகாஷ் பாவனாவிடம் பேசி மீண்டும் பணிக்கு திரும்ப வைக்கிறார். பாதையில் நிறுத்தி வைத்து சென்ற வேலையை மீண்டும் துவங்க ஆரம்பிக்கிறார் பாவனா. ஒரு தனியார் கட்டிடத்தின் ஆர்க்கிடெக்ட் பணியில் மும்முரமாக இருந்து வருகிறார் பாவனா. அதே சமயம் ஒரு அமானுஷ்யம் பாவனாவை தொடர்ந்து மிரட்டுவதும் பயமுறுத்துவதுமாக இருக்கிறது. இது கனவுதான் என்று நினைத்து கொண்டு அடுத்த வேலைக்கு செல்கிறார். ஆனால் அது கனவல்ல, நிஜம்தான் என்று கூறுகிறார் ரமேஷ் ஆறுமுகம். பாவனாவை அச்சுறுத்தும் அந்த அமானுஷ்யம் யார்? எதற்காக பாவனாவை குறிவைக்க வேண்டும்? எதற்காக இறந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை சொல்லியிருப்பதே தான் படத்தின் மீதி கதை. நாயகி பாவனா தனது கேரக்டரை உணர்ந்து அதை சிறப்பாக செய்திருக்கிறார். போலீஸ் அதிகாரியாக வரும் கணேஷ் வெங்கட்ராம் நன்றாக நடித்துள்ளார். ரமேஷ் ஆறுமுகம், ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சினி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். வருண் உன்னியின் இசை ரசிக்க வைக்கிறது. கௌதமின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். அதில் விஜயின் எடிட்டிங் ஷார்ப். இயக்குனர் ஹரார் தில்லர் படத்தை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளார். பாராட்டுக்கள். மதிப்பெண்: விமர்சனம் 5க்கு 3.5. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.